ஹலோ மக்களே, டுடே பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு என்ன ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய்க்கு ஆப்போசிட்டாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து கேஸ் மேலே கேஸாக போட்டு பல சைட்லேருந்து நெருக்கடி. இந்த அட்வொகேட் ஒரு சைட்லேருந்து கேஸ் போகிறாங்க, மக்கள் சில பேர் ஒரு சைட்லேருந்து கேஸ் போகிறாங்க, எதிர்கட்சிக்காரன் கேஸ் போகிறாங்க. இதெல்லாம் எப்படி தளபதி மீண்டு வர போகிறான்னு அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நியூஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. கரூர் மக்களை வந்து போய் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் அவர் பார்க்கணும், நிதி உதவியெல்லாம் வழங்கணும். அதுக்கு வந்து கரூரில் வந்து ஒரு மண்டபத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி 1 கிலோமீட்டருக்கு யாருமே மக்கள் வந்து வரக்கூடாது, பாதிக்கப்பட்ட குடும்பம் மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டுன்ற மாரி அவர் வந்து கேட்டிருந்தாரு. அது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்திலே வந்து அது நடக்க வரும். அதுக்கு முன்னாடி இந்த நெருக்கடி விஜய்க்கு தளபதிக்கு கிட்டத்தட்ட எல்லா சைட்லேருந்து நெருக்கடியை கொடுக்குறாங்க. அவர் அதெல்லாம் மீண்டு வருவாரா வரமாட்டாரா? நியூஸை ஓப்பன் பண்ணாலே இதுதாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்குது. விஜய் 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 தளபதி தளபதி தளபதின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது. இதெல்லாம் மீண்டு தளபதி 2026 வருவாரா? உங்கள் சப்போர்ட் யாருக்கு? கமெண்ட் பண்ணுங்கள்.